மதரசா கட்டுவதற்கு மற்றும் நிர்வாகம் செய்வதற்கு நிதி உதவி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றிய குர்ஆன் ஆதாரங்கள். அல்லாவின் பாதையில் செலவிடும் மக்களின் மகத்துவம். அல்லாவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுகிறவர்கள் ஒரு விதை 7 முளைகள் முளைத்து ஒவ்வொரு முளையிலும் 100 கனிகள் இருப்பதைப் போன்றது. குர்ஆன் வசனம் அத்தியாயம் 2 இல் 261. ஆதாரம் குர்ஆன். விளக்கம். அல்லாவின் பாதையில் செலவிடும் ஒரு ரூபாய்க்கே பல மடங்கு நன்மை வழங்கப்படும் என்று குர்ஆன் வசனம் உறுதி அளிக்கிறது. பெண்கள் கல்விக்காக மதரசா அமைப்பதற்கு நிதி வழங்குவது சதக்கத்துன் ஜாரியா தொடர்ந்து நன்மை தரும் தர்மம் ஆகும். நன்மையான செயலில் உதவுங்கள். நன்மை மற்றும் தக்குவாவில் ஒருவருக்கொருவர் உதவுங்கள். குர்ஆன் வசனம் அத்தியாயம் 5 இல் 2. விளக்கம். ஒரு சமுதாயத்தில் இஸ்லாமிய கல்வி பரவ உதவுவது மிக உயர்ந்த நன்மை செயல். பெண்கள் மார்க்க கல்வி பெற வழி செய்வது முழு சமூகத்தையும் சீராக்கும். அறிவை உயர்த்துபவன் அல்லாஹ். உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்துவான். குர்ஆன் வசனம் அத்தியாயம் 58 இல் 11. விளக்கம். மதரசா என்பது கட்டிடம் அல்ல. மதரசா என்பது ஈமான், அறிவு, நற்பண்பு வளர்க்கும் மையம். ஹதீஸ் ஆதாரங்கள். மஸ்ஜித் கல்வி நிலையம் அமைப்பதன் நன்மை. அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுபவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி. விளக்கம். உலமாக்கள் கூறுவது இஸ்லாமிய கல்வி நடைபெறும் இடங்களும் இதே நன்மைக்குள் அடங்கும். மதரசா கட்டுவது சொர்க்கத்தில் முதலீடு செய்வதற்கான நன்மைகள் கிடைக்கும். சதக்கதுன் ஜாரியாவின் நிலையான நன்மை. மனிதன் இறந்த பின் அவனது செயல்கள் நிற்கும். ஆனால் 3 விடயங்கள் தொடரும். 1 சதக்கத்துன் ஜாரியா. 2 பயன் தரும் அறிவு. 3 நல்வழி பிள்ளை. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். விளக்கம். பெண்கள் மதரசா. தொடரும் தர்மம். பரவும் அறிவு. தலைமுறைகளை மாற்றும் நன்மை. பெண்கள் கல்வியின் முக்கியத்துவம். இஸ்லாமிய பார்வை. ஒரு பெண் கல்வி பெறும் போது ஒரு குடும்பம் திருத்தப்படுகிறது. ஒரு மார்க்க அறிவுள்ள தாய் நல்ல தலைமுறையை உருவாக்குவாள். சமுதாயத்தின் ஈமான் பாதுகாப்பு பெண்கள் கல்வியுடன் தொடர்புடையது. அதனால் மதரசா கட்டுவது சமூக பாதுகாப்பு பணியாகும். குர்ஆன் ஆதாரங்கள். அல்லாவின் பாதையில் செலவிடும் மக்களின் மகத்துவம். அல்லாவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுகிறவர்கள் ஒரு விதை 7 முளைகள் முளைத்து ஒவ்வொரு முளையிலும் 100 கனிகள் இருப்பதைப் போன்றது. குர்ஆன் வசனம் 2 முதல் 261. ஆதாரம் குர்ஆன். விளக்கம். அல்லாவின் பாதையில் செலவிடும் ஒரு ரூபாய்க்கே பல மடங்கு நன்மை வழங்கப்படும் என்று குர்ஆன் வசனம் உறுதி அளிக்கிறது. பெண்கள் கல்விக்காக மதரசா அமைப்பதற்கு நிதி வழங்குவது சதக்கத்துன் ஜாரியா தொடர்ந்து நன்மை தரும் தர்மம் ஆகும். நன்மை செயலில் உதவுங்கள். நன்மை மற்றும் தக்குவாவில் ஒருவருக்கொருவர் உதவுங்கள். குர்ஆன் வசனம் 5 முதல் 2. விளக்கம். ஒரு சமுதாயத்தில் இஸ்லாமிய கல்வி பரவ உதவுவது மிக உயர்ந்த நன்மை செயல். பெண்கள் மார்க்க கல்வி பெற வழி செய்வது முழு சமூகத்தையும் சீராக்கும். அறிவை உயர்த்தும் அல்லாஹ். உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்துவான். குர்ஆன் வசனம் 58 முதல் 11. விளக்கம். மதரசா என்பது கட்டிடம் அல்ல. அது ஈமான், அறிவு, நற்பண்பு வளர்க்கும் மையம். ஹதீஸ் ஆதாரங்கள். மஸ்ஜித் கல்வி நிலையம் அமைப்பதன் நன்மை. அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுபவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி. விளக்கம். உலமாக்கள் கூறுவது இஸ்லாமிய கல்வி நடைபெறும் இடங்களும் இதே நன்மைக்குள் அடங்கும். மதரசா கட்டுவது சொர்க்கத்தில் முதலீடு செய்வதற்கான நன்மைகள் கிடைக்கும். சதக்கதுன் ஜாரியாவின் நிலையான நன்மை. மனிதன் இறந்த பின் அவனது செயல்கள் நிற்கும். ஆனால் 3 விடயங்கள் தொடரும். 1 சதக்கத்துன் ஜாரியா. 2 பயன் தரும் அறிவு. 3 நல்வழி பிள்ளை. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். விளக்கம். பெண்கள் மதரசா சமன். தொடரும் தர்மம். பரவும் அறிவு. தலைமுறைகளை மாற்றும் நன்மை. பெண்கள் கல்வியின் முக்கியத்துவம். இஸ்லாமிய பார்வை. ஒரு பெண் கல்வி பெறும் போது ஒரு குடும்பம் திருத்தப்படுகிறது. ஒரு மார்க்க அறிவுள்ள தாய் நல்ல தலைமுறையை உருவாக்குவாள். சமுதாயத்தின் ஈமான் பாதுகாப்பு பெண்கள் கல்வியுடன் தொடர்புடையது.
அதனால் மதரசா கட்டுவது சமூக பாதுகாப்பு பணியாகும். இந்த மதரசா உடைய கட்டிடம் கட்டுவதற்கு தாங்கள் இயன்ற அளவு தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.